ஹாய் வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி அமாவாசை, அதனால் காலையிலேயே வாசலில் கழுவி தள்ளிட்டு உள்ள வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சாச்சு பெருக்கிட்டு. வாங்க சமையல் வேலையை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைங்க, கருத்து போகாது. சாம்பாருக்கு பருப்பு காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ எல்லாம் தாளிக்க போகிறேன். சமையலும் ரெடி ஆகிடுச்சி. சாதம், சாம்பார், பீன்ஸ், முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் வேக வச்சு செய்கிறத விட. இப்போ பூஜை வாயில் கட் பண்ணிட்டு வரும்போது வீடியோ எடுத்தேன், அது இதுவாகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சி. வாங்க கொட்டாங்குடிச்சி பற்ற வச்சு சாம்பிராணி புகை போட்டாச்சு. சாமி கும்பிடலாம். வீட்டுக்கு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சாச்சு, என்னுடைய மிஷினுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ கேமராமேன் வந்து என் பொண்ணு தான், அவங்க தான் வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க நான் சாமி கும்பிடும்போது. சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அமாவாசைக்கு ஏன் கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி காயெல்லாம் வந்து பொரியல் பண்ண மாட்டுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் தான் செஞ்சு படைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு தண்ணி வைப்பீங்களா சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்